பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இர்ஷாதத்தே ஹபீப் ஞானோபதேசங்கள். ஷெய்ஹே காமில் ஆரிஃப் பில்லா அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருளியது. அத்தியாயம் 35. நல்ல முரீதை பீரே காமில் ஆதரிப்பார். மேற்கூறிய இருவகை முரீதுகளில் முதலாவது வகை முரீதை பீரே காமில் அவர்கள் மனமுவந்து ஆதரித்து நெஞ்சுடன் அணைத்துக் கொள்வார். அவர் மீது எப்போதும் அதிக கவனம் வைத்திருப்பார். அவர் மீது கருணை புரிவார். முர்ஷிதுடைய ஆதரவினால் அந்த முரீது பல சங்கடங்களை விட்டும் பாதுகாக்கப்படுவார். பொதுவாக முர்ஷிதுமார்கள் நல்ல முரீதை ஏற்றுக்கொண்டு தகாத முரீதுகளை விரட்டி விடுவதில்லை. ஆனால் இவர்களையும் கவனித்து நல்ல பயிற்சி அளித்து பரிகரித்து விடுவார்கள். இங்கனம் இருக்க தனக்கு வேண்டியதை தானே முர்ஷிதிடம் கேட்டு பெறாமல் வந்தது வரட்டும் போனது போகட்டும் என்று யாராவது பாராமுகமாக இருந்து வந்தால் அதற்கு முர்ஷிது தான் என்ன செய்வார்? எனவே முர்ஷிதின் போதனையை ஏற்று நடப்பதே முரீதுக்கு நற்கதியை அளிக்கும். நிலைமை மாறுவதும் திருந்துவதும் அல்லாஹுவின் கிருபையாகும். ஹக்கை விரும்பிய முயற்சியும் சிந்தனையும் செய்பவர்களுக்கு சில சமயங்களில் தன்னிலை மாறி போவதுண்டு. அதை ஹால் எனும் பரவச நிலை என்று சொல்வார்கள். ஹால் சில சமயங்களில் தோன்றும், சில சமயங்களில் மறைந்துவிடும். ஹாலுடைய சுபாவமே இதுதான். ஹால் வந்து மறைந்து போவதும் ஹக்கின் அனுக்கிரகமே ஆகும். இதை கண்டு ஹால் உடையவர் திருப்தியடைய வேண்டும். இதன்படி மென்மேலும் முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி அடிக்கடி ஹால் வந்து போய்கொண்டிருந்தால் ஓர் அரிய ஆத்ம சக்தி உண்டாகும். அது எப்போதும் அவருடைய சுபாவத்தினால் ஸ்திரப்பட்டிருக்கும். அப்போது ஞானியானவர் ஃபனாவின் நிலையை காண்பார். ஃபனாஃபில்லாஹ் உடைய நிலையை அடைந்து பரிபக்குவம் அடைவார். யாருடைய நற்சகவாசத்தினால் ஞானிக்கு இந்த ஹால் ஏற்பட்டதோ அவரை முர்ஷிதை உறைவிடமாக எப்போதும் தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த நிஸ்பத் எனும் தொடர்பானது அவருடைய சொத்தாகவே கிடைத்ததென்று கருத வேண்டும். ஏனெனில் முர்ஷிதின் கவனத்தாலும் அந்தரங்க சம்பந்தத்தினாலுமேயே இந்த செல்வம் கிடைத்திருக்கின்றது. இதற்காக அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுவை புகழ வேண்டும். முர்ஷிதின் அருட்பார்வையும் தோற்றமும். முர்ஷிதே காமில் தன்னுடைய முரீதுக்கு ஞானப்பாக்கியம் எனும் ஃபைத் அளிக்கும் பொழுது அருள் பார்வை செலுத்துவார். அதாவது முரீதை எதிரில் உட்கார வைத்து கொண்டு அவரது 2 கண்களிலும் தன் 2 கண்களின் நோட்டத்தை செலுத்துவார். அப்போது ஞானியாகிய முரீது அதை விசுவாசத்துடன் ஏற்று குருநாதருடைய அருள் தம் பக்கம் வருவதாக ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்போது பயபக்தியோடும் இருக்க வேண்டும். ஷேகு நேரில் இல்லாத சமயங்களிலும் இந்த பாக்கியத்தை பர்ஸஹ் தோற்றத்தில் பெறலாம். எப்படியெனில் நிம்மதியாக அமர்ந்து ஷேகின் திருவுருவை மனதில் இருத்தி முராக்கபா செய்ய வேண்டும். ஷேகின் அருள்கரம் அவர் இல்லாத சமயத்தில் சுருங்கி விடுவதில்லை. முரீதானவர் ஊரில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, கரையிலோ கடலிலோ எங்கே இருந்தாலும் சரி, முர்ஷிதின் உருவத்தை பர்ஸஹ் ஆக கண்முன் நிறுத்தி மனதில் கொண்டு முராக்கபா செய்து கொண்டு இருக்க வேண்டும். 5 நேர தொழுகைக்கு பிறகும் சிறிது நேரமாவது ஷெய்கின் தியானத்தில் லயித்திருக்க வேண்டும். மகரிபு தொழுகை, தஹஜ்ஜத்து தொழுகைக்கு பிறகு பூரண நிம்மதியோடு அதிக நேரம் தியானிக்க வேண்டும். ஷெய்கின் சமூகத்தில் முர்ஷித் அவர்கள் நேரில் இருக்கும் பொழுது ஞானியாகிய தாலிபே ஹக் ஷேகுடைய கவனத்தையே எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஷேகும் முராக்கபாவில் அமர்ந்து முரீதுக்கு அருளை ஃபைலை பொழிந்து கொண்டிருப்பார். இது ஷேகின் எதிரில் நடைபெற வேண்டிய ஒழுங்குமுறையாகும். மகானின் மசாரில். இனி ஷேகு மறைந்து போயிருந்தால் அவருடைய மசாரில் அல்லது மகான்களுடைய திரு கபர்களுக்கு அருகில் இருக்கும் பொழுது முதுகை கிபிலா பக்கம் காட்டி முகத்தை அடக்கமாகி இருக்கும் மகானுடைய நெஞ்சுக்கு நேராக வைத்து சரியாக இருந்து முதலில் சலாம் சொல்லி ஃபாத்திஹா ஓதி முராக்கபாவில் அமர வேண்டும். அப்போது மசாரில் அடங்கியிருக்கும் வலியுல்லாஹுடைய கல்விலிருந்து நூறானது வெளிப்பட்டு அருள் பாக்கியமாக உன் உள்ளத்தில் வந்து சேகரமாகின்றது என்று எண்ணிக்கொண்டு தியானம் புரிய வேண்டும். அதாவது சூரியன் உதயமாகும் போது அதன் கிரணம் வீட்டுக்கூரை சந்திலிருந்து பாய்ந்து வீட்டுக்குள் வருவது போல
தன்னுள் வருவதாக பாவிக்க வேண்டும். நிஸ்பத் எனும் வசீலா. ஒவ்வொரு மகானுடைய நிஸ்பத் எனும் ஞானத் தெளிவும் வெவ்வேறு வகையில் வெளிப்படும். வசீலாவை தேடி அம்மகான்களிடம் செல்வோர் இதை பல வகையில் உணர்வார்கள். சிலருக்கு நறுமண வாசனைகள் வந்து மனம் குளிரும். இன்னும் சிலருக்கு இதயத்தில் குளிர்ச்சியுண்டாகி மகிழ்வு பிறக்கும். வேறு சிலருக்கு உற்சாகமும் ஊக்கமும் உடலில் புது சக்தியும் உண்டாகும். இவ்வாறாகிய பரவச நிலைகளை கொண்டு அந்த மகான்களின் மகிமை வெளிப்படும். இப்படிப்பட்ட விஷயங்களை சாஹிபே நிஸ்பத் என்னும் கஷ்ஃபே இலாஹி பெற்ற மகான்கள் அறிவார்கள். அதாவது இந்த நிலைமை யாருடைய புறத்தால் உண்டாயிற்று என்று உணர்வார்கள். மக்களில் சிலர் தங்களுடைய நாட்டங்களையும் திருப்தி அதிருப்தியையும் நாடி மகான்களுடைய மஜார்களுக்கு போய் அங்கு காத்திருந்து முராக்கபா செய்கின்றார்கள். இதிலும் மனப்பரிசுத்தமாக அக்கீதாவோடு இருந்தால் இவனுள்ளே எந்த உதிப்பும் ஏற்படுகின்றதே, அதை அந்த மகானுடைய நாட்டமாக கொள்ள வேண்டும். இந்த அறிவிப்பு மகான்கள் சார்பாக நமக்கு கிடைத்தாலும் அதையும் அல்லாஹு தஆலாவின் அருளாக பாவிக்க வேண்டும். இத்தகைய தருணங்களிலே நாட்டம் கொண்டு மகான்களின் மஜார்களுக்கு செல்வோர் அனுஷ்டிக்க வேண்டிய ஒழுங்குமுறையாவது அங்கு அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டும் பர்ஸஹ் முறையில் முர்ஷிதை தியானம் செய்ய வேண்டும். தன் மனதில் தஜல்லியும் அன்வார் எனும் பிரகாசமும் உண்டாகும் வரை பேசாமல் இருக்க வேண்டும். இங்கு நிகழும் அடையாளங்கள் சமிக்ஞைகள் பற்றி தங்கள் முர்ஷிதிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஹக்கீகத்தான கஷ்ஃபு இதே தோற்றத்திலேதான் கிடைக்கும்.